அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் ஹஜ் பெருநாள் நினச்சதை விட ரொம்பவே நல்லா போயிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து பூரியும் சிக்கன் குழம்பும் பண்ணியிருந்தேன். கூடவே ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் நாங்கள் ஏஞ்சதே ரொம்ப லேட்டு, அதனால் இதோட முடிச்சிட்டோம் காலையில் டிஃபனை. லட்டுவையும் குடுவையும் நல்லா சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சுட்டு சத்துமாவை ஊட்டிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ரெண்டும் செம்ம தூக்கம். 12:30 மணி வரைக்கும் ஏஞ்சிக்கவே இல்லை, அப்படி ஒரு தூக்கம். அதுக்கப்புறம் அவங்கள நடக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு ஒரு பெரிய ஃபோட்டோ ஷூட்டே நடத்திட்டேன் வீட்லேயே. குட்டு பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இதை போட்டோன்னே ஒரே ஜாலி ஆயிட்டாங்க, குஷி ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. ஆனால் லட்டு வந்து எப்படா இதை கழட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரியே ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் இன்னைக்கு லஞ்ச் வந்து கடையில் தான் வாங்கினோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தேன்னா எல்லாமே குட்டீஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் சமைக்கிற வரைக்கும்லாம் அவங்களால பசியை தாங்க முடியாதுங்கிறதுனால கடையில் வாங்கிட்டேன். என்னடா கடையில் வாங்கினேன்னு சொல்லிட்டு வெறும் டப்பாவெல்லாம் காட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க. நான் தான் கடைசியாக சாப்பிட்டேன்னா இந்த வீடியோ தான் எடுக்க முடிஞ்சது. அப்புறம் நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க, அவங்களுக்குலாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே கொடுக்கறதுக்காக ஐஸ்கிரீமும் வாங்கியிருந்தேன். எங்களோட ஹஜ் பெருநாள் இன்னைக்கு இப்படி தான் போணுச்சு. லட்டு குடுவுக்கு நேற்று வாங்கின ட்ரெஸ்ஸை போடலை, நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு.